மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசை கண்டித்து அனைத்து கட்சிகள் மற்றும் விவசாயிகள் அமைப்புகள் சார்பில் சென்னையில் நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார். மதிமுக பிரமுகர் இல்ல திருமண வரவேற்பு நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக கும்பகோணம் வந்திருந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், காவிரியின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்தை கண்டித்தும் ஒன்றிய அரசு அதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் ஜூன் 2ஆம் தேதி, அதாவது நாளைய தினம் சென்னையில் தனது தலைமையில் அனைத்து கட்சியினரும் விவசாயிகளும் கலந்து கொள்ளும் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார். ஜூன் 2ஆம் தேதி அன்று தலைநகர் சென்னையில் பல்வேறு விவசாய அமைப்புகளோடும் பல்வேறு கட்சிகளோடும் சேர்ந்து மேகதாட்டு அணை பிரச்சனையில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கவும், இதை அனுமதிக்க கூடாது என்று அழுத்தம் கொடுக்கவும், கர்நாடக அரசு கட்டக்கூடாது என்று நம் குரலை பலமாக தெரிவிக்கவும் இந்த ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனை அடுத்து 5ஆம் தேதி அன்று விவசாயிகள் பிரச்சனைகளுக்காக 3 முக்கிய கோரிக்கைகளுக்காக வாசுதேவநல்லூரில் என்னுடைய தலைமையில் மிகப்பெரிய உண்ணாநிலை அறப்போராட்டம் அறிவிக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து பேசிய வைகோ, ஆளுநர் மாளிகையில் திருவள்ளுவர் படத்திற்கு காவி சாயம் பூசப்பட்டது கடும் கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்தார். ஏற்கனவே இருந்த ஆளுநரை விட இந்த ஆளுநரின் செயல் மோசமாக உள்ளதாகவும், அவரது இந்த செயலை கண்டித்து தமிழ்நாட்டின் எந்த பகுதிக்கு அவர் வந்தாலும் கருப்பு கொடி காட்டப்படும் என்றும் தெரிவித்தார். சென்னா போதான் முப்பால் வழங்கிய திருக்குறள் வழங்கிய திருவள்ளுவருக்கு காவியாடை போர்த்தியது என்பது மன்னிக்க முடியாதது. உலக பொதுமறை, தமிழகத்துக்கு மட்டும் சொந்தம், உலகத்துக்கே சொந்தம். அதில் இந்த காவி துணியை கொண்டு போய் போர்த்தணுங்கிறது திட்டமிட்டு நம்மை உசுப்பி பார்ப்பதை போல, நான் கவர்னர், என்னை யார் என்ன செய்ய முடியும் என்கிற ஆணவத்தோடு போய் இதை செய்திருக்கிறார். இது கடுமையான கண்டனத்துக்குரியது. இது தொடருமானால் கவர்னர் எந்த ஊருக்கு வந்தாலும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் கருப்பு கொடி காட்டும்.